ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான நல்ல டேஸ்ட்டாக வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லையே பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் 200 கிராம் அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு 100 கிராம்ஸ்க்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே பாசிப்பருப்பை வறுத்து வச்சுருந்ததால் அப்படியே சேர்த்துட்டேன். நீங்கள் புதுசாக சேர்க்குறீங்கன்னா பருப்பை லைட்டாக வறுத்துக்கோங்க. அரிசி பருப்பை 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ அதை குக்கரில் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்லையே பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் கூட பாசிப்பருப்பு பாதி அளவுக்கு மேலே சேர்த்தா கூட நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு 5.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் நல்லா குழஞ்சி வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நார்மலாகவே எப்போவுமே குக்கரில் இருந்து தண்ணி வெளியே வந்துடும். நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றுறதால இன்னமும் நிறைய பொங்கி வெளியே வரும். அது பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்துட்டோன்னா அந்த அளவுக்கு தண்ணி பொங்கி வெளியே வராது, கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 2லேருந்து 3 விசில் வரட்டும், வேகட்டும். இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்க்கும்போது நல்லா சாதம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கலக்கும்போது நல்லா குழஞ்சி நல்லா இருக்கும். பொங்கல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் கலந்து விடுறேன். கலக்கும் போதே பாருங்கள் எப்படி குழஞ்சி வருது. எந்த அளவுக்கு பொங்கல் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை சைடில் வச்சுட்டு நம்ம பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் அதிகம் வேண்டான்னு நினைக்கிறவங்க எண்ணெய் பாதி நெய் பாதி சேர்த்து கூட நம்ம தாளிச்சிக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ரெண்டுமே பட்டு பட்டுன்னு வெடிக்கும், கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இஞ்சி மிளகு சீரகத்தோட பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லா ரோஸ்டடாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் 15 முந்திரி சேர்க்குறேன். முந்திரி ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. முந்திரி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு திரும்பவும் முந்திரி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பொங்கலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கூட கலந்து விட்டிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டோன்னா சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்கும்போதே பொங்கல் நல்லா குழஞ்சி நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக காலையில் டிஃபனுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல சூப்பரான பொங்கல் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.